மனிதர்களால கிடையாது. மாம்சத்தோட ரத்தத்தோட மனுஷன் பிசிக்கலா உங்க போராட்டம், உங்க பிரச்சனை, உங்க தேவை, உங்க குறை, எல்லா ப்ராப்ளத்துக்கும் மனுஷன் கிடையாது. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ நமக்கு போராட்டம் யாருன்னா, நமக்கு ஒரு எதிராளி ஒருத்தர் இருக்கிறான். அவன் தான் சாத்தான், டெவில், லூசிபர், தள்ளப்பட்ட தூதன். இப்போ அவன் தேவனை எதிர்த்து நிற்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. இந்த லூசிபர், இந்த பிசாசு, இந்த சாத்தான், இவன் தேவனை எதிர்த்து நிற்க முடியாது. அவரிடத்துல போக முடியாது. ஒரு காலத்துல தேவ சமூகத்துல போனான் இல்லைங்களா? யோபு புஸ்தகத்துல தேவனுடைய சமூகத்துல யார் போனது? பிசாசு போனான். அந்த தேவனுடைய கூடுகிற இடத்துல அந்த பிசாசு இருந்தான் பைபிள் சொல்லு. ஏன்னா மனிதன் பாவம் செய்த பிறகு மனிதனுக்கு தேவன் ஆக்சஸ் கண்ட்ரோல் எவன்ல கொடுத்தாரு? அர்த்தம் கொடுத்தார். தேவ பரலோகத்தில் அவனால பிரசன்ஸ் பண்ண முடியும், அதே நேரத்தில் பூமியிலும். அப்போ பாவம் செய்து பிசாசு அவனை பிடித்து அவனிடத்துல வாங்கினால பிசாசுக்கு அந்த அதிகாரம் பெற்றான். ஆக்சஸ் கண்ட்ரோல் டெவில் பெற்றனால பரலோகத்துக்கு போனா பூலோகத்துக்கு இருந்தான். இப்போ இயேசு மரித்த பிறகு அந்த ரத்தத்தை கொண்டு போய் பரலோகத்துல அந்த கிருபாசனத்துல தெளிச்சிட்டார், பூமியிலும் தெளிச்சிட்டார், சிந்தப்பட்டது. இப்போ அந்த பாவம் பரிசுத்தமாக்கப்பட்டது. இப்ப பிசாசு எங்க போக முடியாது? பரலோகத்துக்கும் போக முடியாது. அப்ப பிசாசு இந்த பூமியிலும் இல்லை. பிசாசு எங்க இல்ல? கடவுளுக்கு தள்ளும் போது அவனை எங்க தள்ளா? பூமிக்கு கீழே, பாதாளத்துல. அப்போ இந்த பூமிக்கு கீழே தான் பிசாசு இருப்பிடும். அப்போ இந்த தள்ளப்பட்ட தூதன் பிசாசு தேவனை எதிர்த்து நிற்க முடியாது. ஆனா யாருக்கு விரோதமா வருவான்? நமக்கு விரோதமா வருவான். இப்ப நாம இப்ப தேவன் அங்கதான் ஆரம்பிப்போம். God is, சொல்லுங்க, God is யாரு? God is, சொல்லுங்க தைரியமா, God is spirit. தேவன் என்ன? அவர் நம்ம மாதிரி சரீரம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. God is spirit. அவருக்கு சரீரம் கிடையாது. தேவன் என்றால் ஆவியா இருக்கிறார். கவனமா கேளுங்க. அப்ப God is spirit. அதனால்தான் ஜெனிசிஸ் சாப்டர் 1 verse 28 26 வாசிப்போம். ஜெனிசிஸ் 1:26 26 சொல்லுது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. பாருங்க, இம்பார்ட்டன்ட் கீ. இப்ப கடவுள் யாரா இருக்கிறாரு? ஸ்பிரிட்டா இருக்காரு. கடவுள் ஸ்பிரிட். அவருக்கு நிறைய நேம்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா காட் அப்படினாலே இட்ஸ் a ஸ்பிரிட். அப்ப அவருடைய சாயல், அவருடைய ரூபம். Let us make man with our own image and likeness. அப்ப क्वेश्चन என்னன்னா, மனிதனுக்கு அவருடைய சாயல், அவருடைய ரூபம் என்ன? அதான் ஃபர்ஸ்ட். இப்போ மனிதனை கடவுள் படைக்கும் போது அவர் என்ன பேசினார்? தமது சாயலின்படி, தமது ரூபத்தின்படி. இதுதான் மனிதனுடைய குறித்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாக்டரின். we call it man doctrine. மனுஷனை குறித்து
இந்த டாக்டரின் தெரியல. இப்போ அவர் நமது சாயல்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோம். அப்ப அவருடைய சாயல் அவருடைய ரூபம் என்ன இல்லைங்களா? இதுதான் பாஸ்டர்களுக்கெல்லாம் டீச் பண்ணுவோம். நிறைய பாஸ்டர்களுக்கு தெரியும் அவருடைய சாயல் அவருடைய ரூபம் என்ன. God is spirit. அப்போ அந்த ஸ்பிரிட் இருக்கிற God ஸ்பிரிட்டா இருக்கிற தேவன் அவர் தமது சாயல் தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கினார். அப்போ மனிதனை யாருடைய சாயல் யாருடைய ரூபம்? தேவனுடைய சாயல் தேவனுடைய ரூபம். அப்ப அந்த ரூபம் சாயல் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆவிதான், ஸ்பிரிட். கடவுள் ஆவியா இருக்கிற தேவன், God is spirit. In that same God spirit he created man as a spirit. இப்போ புரியுதுங்களா? இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படின்னா கடவுள் ஆவியா இருக்கிறார். கடவுள் ஆவியா, God is spirit. அவருக்கு எவ்வளவு நேம்ஸ் இருந்தாலும் நோ ப்ராப்ளம். God means spirit இல்லைங்களா? அப்போ அவர் உண்டாக்கின மனுஷன் யாரா இருக்கிறார்? ஸ்பிரிட்டா இருக்கிறார். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ நான் ஆவி, கடவுள் ஆவியா இருக்கிறார். அவர் படைத்த மனிதன் கூட ஆவிதான். அப்ப தேவனுடைய சாயல் தேவனுடைய ரூபம் வேற எதுவுமே கிடையாது. என்னன்னா that's a spirit. That is a spirit. இப்போ இதுல இன்னொருத்தர், இந்த தள்ளப்பட்ட தூதன் லூசிபர். லூசிபர் யாரு? அவனும் ஸ்பிரிட் ஃபார்ம்ல தான் இருக்கிறான். அவனுக்கு நம்ம மாதிரி சரீரம், நம்ம மாதிரி ஒரு ஃபார்ம் எல்லாம் கிடையாது. அவன் ஏஞ்சல்ஸை படைக்கும் போது அவங்க எல்லாம் ஸ்பிரிட் ஃபார்ம்ல தான் இருக்கிறோம். இப்ப ஏஞ்சல்ஸ் அவங்க யாரு பாருங்க, அவங்கள பத்தி பைபிள் சொல்லுது. இது தெரிஞ்சா நல்லா இருக்கும். எபிரேயர், நல்லா கவனிங்க, இது ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரூத் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எபிரேயர் 1:14, ஹீப்ரூ சாப்டர் 1:14, ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளப் போவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிட ஆவிகளாய் இருக்கிறார் அல்லவா. இப்போ இந்த ஆவி ஏஞ்சல், தள்ளப்பட்ட தூதன், இந்த ஏஞ்சல் இந்த தூதன் பைபிள் யாரா சொல்லுதுன்னா அவன் பணிவிட ஆவி. அப்படின்னா அவன் யாரா இருக்கிறான்? ஆவியா இருக்கிறான். இன்னும் சொல்ல போனா பிசாசு யாரா இருக்கிறான்? ஆவியா இருக்கிறான். சாத்தான் யாரா இருக்கிறான்? ஆவியா இருக்கிறான். ஏன்னா கடவுள் படைத்ததை கொடுத்ததை அவன் எடுக்கவே மாட்டான் இல்லைங்களா? அதனாலதான் இப்ப அவன் தள்ளப்பட்ட உடனே கடவுள் அவனுக்கு கொடுத்த அந்த ஸ்பிரிட் ஃபார்ம் ஆவியில செய்யக்கூடிய வல்லமையெல்லாம் எடுக்கல. புரியுதுங்களா? கடவுள் பிசாசுக்கு இல்ல எது கொடுத்தாலும் அவர் திரும்ப எடுக்க மாட்டார். இதான் காட். அப்ப தூதனுக்கு தூதன் அவர் ஒரு வல்லமை. ஏன்னா மனுஷனை விட பவர்ஃபுல் ஏஞ்சல்ஸ், அவ்வளவு வல்லமை, அவ்வளவு ஸ்பிரிட் ஃபார்ம்ல செய்யக்கூடிய வல்லமை எல்லாம் இந்த தூதர்கள் கொடுத்தோம். இப்ப அந்த தூதர்கள் கர்த்தரை விட்டு விலகினாலும் அவங்க கீழே தள்ளப்பட்டாலும் அவங்க கொடுத்த அந்த ஸ்பிரிட் பவர், the God's power இல்லைங்களா, அவ்வளோ சக்தி மனுஷனோட மேல காரியங்கள் செய்வார்கள். அதையெல்லாம் தேவன் எடுக்கவில்லை. இப்ப இந்த தள்ளப்பட்ட தூதர்கள் எப்படி இருக்கிறாங்க? ஆவி. நல்லா புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் காட் எப்படி இருக்காரு? ஆவியா இருக்கார். அவர் தம்முடைய சாயல் தம்முடைய ரூபத்தில் படைத்த மனிதன் எப்படி இருக்கிறான்? ஆவியா இருக்கிறான். அப்போ அந்த லெவல்ல பிசாசு சாத்தான் தள்ளப்பட்ட தூதன் வரும்போது அவனே என்ன இருக்கான்? ஆவியா தான் இருக்கான். புரியுதுங்களா? இப்போ நாம பிசாசு சாத்தான் அது இதுன்னு சொல்றோம்ல, அவன் எப்படி இருக்கிறான்னா ஆவியா இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்? ஸ்பிரிட்ல இருக்கிறான். இப்போ மனுஷன் ஸ்பிரிட்ல இருந்த போது அவன் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டான்.
அதனால்தான் 28 ஜெனிசிஸ் 1:20 சொல்ல எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுகிற அதிகாரத்தை கொடுத்தார் மனுஷனுக்கு. ஏன்னா அவன் யாரா இருக்கிறான்? ஸ்பிரிட்டா இருக்கிறான், கடவுளை போலவே இருக்கிறான், கடவுள் போலவே அவன் செயல்படுகிறவன். இப்ப ஆவியில இருக்கிறதுனால இப்ப ஆவியில எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுகிறான். ஆதாம் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டான். பைபிள் இருக்குது, அவன் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டான். எல்லா மிருகத்தின் மேல், பறவைகள் மேல், எல்லாவற்றின் மேல ஆளுகை செலுத்தினான். அவன் தான் எல்லா விலங்குக்கும் பறவைகளுக்கும் பேர் வைத்தான். அவன் வைத்த பேர் இன்னைக்கு அப்படிதான் இருக்குது, மாறவில்லை. அவன் ஸ்பிரிட்ல அவன் ஆபரேட் பண்ணும்போது கடவுளோடு, கடவுள் மாதிரியே பைபிள் சொல்லுது, தினந்தோறும் சாயங்கால வேளையில தேவன் ஆதாமோடும் உலாவினார். தேவனும் ஆதாமும் ஒன்றாய் அவர்கள் இருந்தார்கள். ஏன் ஒன்றா இருந்தார்கள்னா, இப்போ காட் ஸ்பிரிட் அவர் உண்டாக்கிற அந்த மனுஷன் கூட ஒரு ஸ்பிரிட்டா இருக்கிறதுனால ஆண்டவர் ஒரு ஐக்கியத்தை, ஒரு ஃபெல்லோஷிப்பை, ஒரு அந்த மனிதனோட உருவானத்தை ஏற்படுத்தினார். இப்போ மனிதன் பாவம் செய்த பிறகு, மனிதன் விழுந்த பிறகு அவன் இழந்தது அந்த ஸ்பிரிட் தான், வேற எதுவும் கிடையாது. இப்போ அதான் அந்த ஸ்பிரிட்டுக்கு என்ன சொல்லுவோம்? ஜோல் லைஃப். இப்போ நமக்கு அந்த ஸ்பிரிட் வெளியே போனதுனால தேவன் சொன்னார், இந்த கனியை புசிக்க நாளில் நீ சாகுவாய். ஆனா ஆதாம் சாகல. 930 வருஷம் உயிரோடு இருந்தான். 930 years இப்படி இருந்தான், உயிரோடு இருந்தான். ஆனா மரிக்கல. ஆனா எதுல மரித்தான்? ஆவியில. அப்ப கடவுள் தன்னுடைய சாயல படைத்திருந்த அந்த மனிதனை இப்போ அவனை ஆவியில செத்து போனான். இப்ப ஆவி ஸ்பிரிட்ல அவன் மரித்து விட்டான். ஒரு மனிதன் ஸ்பிரிட்ல இருந்தா உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் அதுல இருந்திருப்பார்கள். இப்ப ஒரு மனுஷன் ஸ்பிரிட்ல டெத் ஆனதுனால இப்ப எல்லா மனுஷர்களும் எதுல டெத் ஆயிருக்கிறோம்? ஸ்பிரிட்ல. அதனால்தான் ஆவியில மரித்து இருக்கிறார்கள். ஆனா அந்த ஆவியில மரித்தா கூட கர்த்தர் கிருபை உள்ளவர். அவனுக்கு அந்த சுவாசத்தை நாசில ஊதினார் பாத்தீங்களா? ஜீவாத்மானா. அதுக்கு பேர் தான் he became a living soul. அந்த ஜீவ ஆத்மாவை கர்த்தர் கொடுத்தார். அவன் பாவம் செஞ்சு செத்து போனாலும் ஆனா சரீரமா சாகாதபடிக்கு அவனுக்கு என்ன ஆத்மா கொடுத்தார்? ஜீவ ஆத்மா. நாசில ஊதினார். அந்த உயிர் தான் இன்னைக்கு இருக்கிற எல்லா மனிதர்களுக்கு உயிர் இருக்கு. ஆனா அந்த உயிருக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. கடவுள் அந்த உயிரை பெருசா பார்க்கறது இல்லை. கர்த்தர் எதை பார்க்கிறாருன்னா இன்னொரு உயிர், அதுக்கு பேர் தான் ஆவி, ஸ்பிரிட். ஸ்பிரிட் சொன்னா அங்க நாம சொல்ற மாதிரி மேல் ஃபீமேல் கிடையாது, ஆண் பெண்ணெல்லாம் கிடையாது. கடவுள் பார்த்தாருன்னா உங்களை எல்லாருமே எதெல்லாம் பார்க்கிறாரு? ஆவிதான் பார்க்கிறாங்க. ஆவி இது ஆண்கள், ஆவி பெண்கள் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா கடவுள் தம்முடைய சாயல், தம்முடைய ரூபத்துல படைத்தாருன்னா அவருடைய ஆவியில ஒரு மனிதனை படைத்ததுனால் இப்ப அந்த மனுஷன் ஆதாமும் யோவாலும் சேம் ஸ்பிரிட். அதுக்கப்புறம் தான் யோவா அப்படின்னு பேர் வருது 4ஆம் அதிகாரம். அப்ப ஆதாமை பார்க்கும் போதும் யோவானை பார்க்கும் போதும் தேவன் என்ன பார்க்கிறாருன்னா இவங்க என்னுடைய ஸ்பிரிட். அப்போ இப்ப நீங்க நாம மேல் ஃபீமேல் சொல்றோம், அது இங்கதான். ஆனா கடவுள் பார்த்தாருன்னா அவர் உங்க எல்லாரையுமே ஆவியா தான் பார்ப்பார். யார பார்ப்பாரு? ஆவி. ஆனா பரலோகத்துல தேவன் அங்கல பார்க்கும்போது நாம நம்முடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் பார்த்தாலும் அந்த பிசிக்கல், அந்த சரீரம், மாம்சத்தில் நாம் பார்க்கிற விதமா அங்க தெரியாது இல்லைங்களா? அவங்க யாரா ஃபேமிலில இருந்தாலும் அங்க தெரியாது. ஏன்னா அவங்க became one spirit.
ஒரு ஆவிதான். அப்போ பிசாசு அவன் யாரா இருக்கிறான்? ஆவியா இருக்கிறான். இப்போ 3% நல்லா கவனிங்க. கடவுள் எப்படி இருக்கார்? படித்த மனுஷன் யாரா இருக்கான்? தள்ளப்பட்ட தூதர் யாரு அப்படின்னா பிசாசு யாரா இருக்கலாம்? இப்ப மனிதன் விழுந்த பிறகு அவன் அந்த ஸ்பிரிட்ல டெட் ஆயிட்டான். இப்ப நாம் எல்லாரும் we are died in spirit. அந்த இயேசு அவர் சொல்றாரு, ஒருவன் மறுபடியும், யோவான் அங்க நிக்கதேவ் சொல்றாரு, ஜான் சாப்டர் பாத்தீங்கன்னா யோவான் இயேசுவோட தோமாக்கு நிக்கதேவ் பேசுறாங்க. ஜான் சாப்டர் 15 3 சாப்டர் 3ல பாருங்க. இப்போ இயேசு இந்த நிக்கோதேமு கிட்ட பேசுறார். 5 5 இயேசு பிரதித்துவமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ இயேசு சொல்றாரு, ஒரு மறுபடியும் எதுல பிறக்கணுமா? ஆவினால். இங்கிலீஷ்ல என்ன வருது? born of water and the spirit. அப்போ born of the spirit அப்படின்னா நீங்க மறுபடியும் எதுல தான் பிறகுறீங்க? ஆவில. அப்ப நிக்கோதேமு சொல்றாரு, மாம்சத்தில் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவில பிறப்பதோ ஆவியா இருக்கும். இப்போ மாம்சத்துல பிறந்தோம். இப்போ எனக்கு 2 பிள்ளைகள், இவங்க எதுல பிறந்திருக்கார்கள்? மாம்சத்தில். இவங்க எந்த அளவுக்கு மாம்சத்துல இருப்பாங்கன்னா, இவங்க கடைசியில மாம்சத்தில் இருப்பார்கள். என்னைக்கு ஆவில மறுபடியும் பிறந்தாதான் they are born in spirit. இப்போ அவங்க ஸ்பிரிட்ல பிறக்காம 100 வயசு இருந்தாலும் அவங்களுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா மாம்சத்துல பிறப்பதெல்லாம் இப்போ மாம்சமா தான் இருக்கும். ஏன்னா மாம்சத்துக்கும் ஆவிக்கும் எப்போதும் ஃபைட் நடக்கும் இல்லைங்களா? இப்ப நான் ஒரு பாவம் செய்யும் போது என் ஆவி அதுக்கு எதிர்த்து நிற்கும், ஒத்து போகாது. இப்போ ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அவன் ஆவி அதுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கும். ஆனால் மாம்சத்துல பிறக்கிறதெல்லாம் மாம்சமா இருக்கும், ஆவியில பிறப்பதெல்லாம். இப்ப மறுபடியும் நாம் எதுல பிறந்திருக்கிறோம்? பிறந்திருக்கிறோமா? எல்லாரும் பிறந்திருக்கிறோம். ஏன்னா அதுக்கு பேர் தான் பாப்டிசம். ஒரு கிறிஸ்துக்குள்ள இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். அந்த பிறப்பு தான் சிருஷ்டிப்பு. சிருஷ்டிப்பு தான் born again. அவன் மறுபடியும் பிறக்கணும். நீங்க மறுபடியும் பிறக்கிறது எதுல பிறக்கிறீங்க? இப்போ ஆவியில செத்துட்டு இருக்கோம். இப்போ ஆவியில நீங்க ஞானஸ்நானம் எடுத்தாலும், நீங்க என்ன கிறிஸ்துவ வாழ்ந்தாலும், ஆனா பைபிள் பிரகாரம் எதுல பிறக்கணும்? ஆவியில பிறந்தாதான் நீங்க அந்த ஆவியோடு கனெக்டட் இருக்கிறீங்க. இப்போ கடவுள் ஆவியா இருக்கிறார். இந்த ஆவி தேவன் எதெல்லாம் கம்யூனிகேட் பண்ணுவாரு? அவர் எதெல்லாம் பேசுவாரு? எதெல்லாம் தன்னை வெளிப்படுத்துவாரு? ஆவில தான். இப்போ ஆவில பிறக்காத நீ என்ன கிறிஸ்தவனா இருந்தாலும் நான் சொல்கிறேன், உங்களுக்கும் கடவுளுக்கும் கனெக்ஷன் இல்லை. நீங்க ஜெபிக்கலாம், உபவாசம் எடுக்கலாம், அந்நிய பாஷை பேசலாம், வரத்துல இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், நீங்க ஞானஸ்நானம் எடுக்கலாம், கம்யூனியன் எடுக்கலாம், எல்லாம் எடுக்கலாம். ஆனா you are died in
ஸ்பிரிட். அப்போ இப்ப கிளியரா தெரியுது, விசுவாசிங்க எல்லாம் பெற்றிருக்கிறார்கள், பட் they are not born in spirit. They are not born in spirit. ஏன்னா நீங்க மறுபடியும் ஆவியில பிறந்தாதான் அந்த ஆவிக்கும் யாவும் கனெக்டட் ஆகும். இப்போ கனெக்டட் இல்லாதான் there is no supply source. இப்போ எனக்கு ஏன் சோர்ஸ் இல்ல, எனக்கு ஏன் சப்ளை இல்ல, நான் வேணா நொந்துக்கிறோம்னா சொல்றேன்னா, என் அப்பா அம்மா எனக்கு உதவி பண்ணல, எங்க பெற்றோர்கள் அவங்க இவங்கெல்லாம் செய்யல, அதனால நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நான் மற்றவங்க மேல வைக்கணும். இப்போ கடவுளுடைய அந்த சோர்ஸும் அதனுடைய அந்த ப்ரொவிஷனும் ஏன் நமக்கு இல்லைன்னா, கடவுள் எதுலதான் கனெக்டட் ஆவாரு? உங்க ஸ்பிரிட். இப்போ இந்த கடவுளை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்கும் அவங்க தான் born again, they are born. நீங்க பேப்டிஸ்ட் எடுக்கும் போதுல you are born, your spirit became a new born. ஆனா ஸ்பிரிட்ல அந்த ஸ்பிரிட் எப்படி இருக்குது? மாம்சமா இருக்குது. இப்போ உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும்